கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 39 அதனுடைய 28வது வசனம். அது கன்மலையிலும் கல்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கழுகை குறித்து சொல்லுகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பல மிருக ஜீவன்கள் பறவைகளை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுவதை காண முடிகிறது. யோபுனுடைய அந்த வாழ்வின் நிலைகளை வைத்து அவனுடைய விசுவாசத்தையும் தேவனை குறித்ததான அறிவையும் தூண்டுவதற்காக கர்த்தர் பல காரியங்களை அவனுக்கு கற்றும் சொல்லியும் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. அதிலே கழுகை குறித்து சொல்லும் பொழுது அது கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் அங்கே தங்கி வாசம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு பறவை தான், ஆனால் அது தன்னை காத்து கொள்ள, தன்னுடைய வாழ்வை காத்து கொள்ள அது கன்மலையின் மேலே, அதன் சிகரத்தின் மேலே, அரணான பாதுகாப்பான இடத்தின் மேலே அது தங்கி வாசம் பண்ணுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பறவைக்கு அவ்விதமான தன்னுடைய வாழ்வை காத்து கொள்ளுவதற்கு ஒரு கன்மலையும் ஒரு அரணான ஸ்தலமும் தேவை என்று அறிந்து அதை உபயோகப்படுத்தும் என்றால், இன்றைக்கு மனித வாழ்விலே நாம் சுகமாய் வாழ்வதற்கும் நாம் சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவதற்கும் இன்றைக்கு நமக்காக கன்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய செட்டைகளுக்குள், அவருடைய அடைக்கலத்திற்குள் யாதொரு தேவ பிள்ளைகள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் சமாதானமாகவும் பாதுகாப்பாகவும் சுகமாகவும் வாழ கர்த்தராகிய தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவாகிய கன்மலையின் நிழலுக்குள், அதான் அரணு, பாதுகாப்பான ஒரு ஸ்தலம். வேற எந்த மனிதனிடத்திலும், உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களிலும், உலகத்தில் இருக்கிற எந்த மத சம்பிரதாயங்களிலேயும் ஒரு மனிதனுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கன்மலையாகிய அவரிடத்தில் மாத்திரமே மனிதன் இந்த உலக வாழ்வின் எல்லா நெருக்கங்களிலும் தப்புவிக்கப்பட, எல்லா பாடுகளினின்றும் தப்புவிக்கப்பட, எல்லா உத்தரவங்களினின்றும் படுகிறதற்கு ஒரு நல்ல அரணான பாதுகாப்பான இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கன்மலை. இந்த உலக வாழ்க்கையோடு மாத்திரமல்ல, இனி வரப்போகிற நரக ஆக்கினையின் தண்டனை நின்றும் ஆபத்து நின்றும் காக்கப்பட வேண்டும் என்றால் அதை கன்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிற ஒருவர் தான் காக்கப்பட முடியும். ஆனபடினாலே ஒரு பறவைக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்கும் பொழுது, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் வசனத்தை கேட்க நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாகிய கன்மலைக்குள் சதா காலமும் தங்கி இளைப்பார நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். தேவன் இக்காலத்திலும் வரப்போகிற காலங்களிலும் நமக்கு தீமைகள் சேதங்கள் வராதபடி பாதுகாத்து நன்மையால் நிறைத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்திரப்பா. ஆண்டவரே அப்பா, மிருகங்கள் பறவைகளை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, இந்த கழுகு என்கிற பறவைக்கு அது தன்னுடைய வாழ்வை காப்பாற்றி கொள்ள அரணான ஸ்தலங்களை தேடி கன்மலையின் ஆண்டவரை சிகரங்களில் தங்கி வாசம் பண்ணுகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு பறவைக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்கும் என்றால், அன்றைக்கு 6 அறிவு படைத்த ஆண்டவரை மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலக பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் உலகத்தினுடைய எல்லா வேதனைகளுக்கும் தப்பும்படி எங்களுக்காக அடிக்கப்பட்ட கன்மலையாயிருக்கிற
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தஞ்சம் புகுந்து கொள்ள, அடைக்கலம் புகுந்து கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல வாழ்விலும் நாங்கள் அரணான பாதுகாப்பான இடத்திலே வாழ ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபைகளை, ஞானத்தை இன்னும் தந்து நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.